வணக்கம் இந்தியா. மூன்றாவது நாளாக நமது சந்தைகள் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்ல வீழ்ச்சியை சந்திச்சது. இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் ஆப்டிமிசம் சொல்லலாம். ஸ்ட்ராங் கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ், தென் பாசிட்டிவ் கியூஸ் ஃப்ரம் இண்டோ யூஎஸ் ட்ரேட் டிஸ்கஷன்ஸ். இதனால நிப்டி வெறும் 17 புள்ளிகள் தான் குறைந்து 25,492.30 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1347, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னாக்கா 1297. ஸோ போத் இண்டெக்ஸஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு பிலோ 3% வரலையும் ஹைலேருந்து குறைஞ்சிருப்பதை பார்க்க முடிகிறது. அதுபோல வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோம்னா ரிமைன் ஸ்டேபிள் அட் 12.5. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் ஒரு நோட்டபிள் கம்பேக் இன் அக்டோபர்ல வந்தாங்க ஆஃப்டர் 3 மாசத்தினுடைய அவுட்ஃப்ளோக்கு பிறகு. பட் நெட் இன்ஃப்ளோ பார்த்தாலும் 14,610 கோடி ரூபாயாக இருக்கிறது. ஹையஸ்ட் இந்த 5 மாசத்துலன்னு சொல்லலாம். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ்லாம் அட்ராக்டட் பிகாஸ் ஆஃப் அக்கார்டிங் டு த டேட்டா என்எஸ்டியோட. என்ன காரணம் பார்த்தானாக்கா ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா ரெஸ்ட்ரிக்ஷனை லிஃப்ட் பண்றாங்க. பேங்க்ஸ் ஒரு அக்யூசிஷன் பண்றதுக்கு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஏரியால. ஸோ இது ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ். இன்னைக்கு பார்த்தோம்னா செக்டார்ல பார்க்கும் பொழுது 5 of 11 பார்த்தோம்னா க்ளோஸ்ட் இன் கிரீன் சொல்லலாம். அதுல மெட்டல், பிஎஸ்யூ பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஒரு பையிங் ஆக்டிவிட்டியில் இருந்தது. மறுபுறம் ஐடிசி, எஃப்எம்சிஜி அண்ட் ஃபார்மா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்ல வீழ்ச்சி அடைந்த துறைகள் என்று சொல்லலாம். அது போல மிட் கேப்பும் இன்னைக்கு 0.63% ஏறி இருக்கு. ஸ்மால் கேப் 1.16% ஏறி இருக்கு. ஸோ அதனால காலையில் இருந்த வீக்னஸ்ல இருந்து பிராடர் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் மூவுக்கு வந்திருக்கு. ஸோ அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வைத்து பார்க்கும் பொழுதும் மார்க்கெட் பிரெத்தும் பார்த்தோம்னாக்க பாசிட்டிவா இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் 172 பங்குகள் 52 வீக் லோவும் 54 பங்குகள் 52 வீக் ஹையும் டச் பண்ணியிருக்கு. இதை தவிர 77 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 81 பங்குகள் லோவர் சர்க்கியூட்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் டுடே, அதானி என்டர்பிரைசஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ், டாடா ஸ்டீல், மகேந்திரா அண்ட் மகேந்திரா, பஜாஜ் ஃபின்சர், HDFC லைஃப், ஐசிஐசிஐ பேங்க், SBI லைஃப், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இவையெல்லாம் ஏரிய பங்குகள். இறங்கினதுல ப்ராஃபிட் புக்கிங்ல பாரதி ஏர்டெல், டாடா கன்சூமர், இன்டர் குளோப், டெக் மகேந்திரா, அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், விப்ரோ, ரிலையன்ஸ், ட்ரெண்ட், HCL டெக், இந்துஸ்தான் லீவர் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் தங்கம் பார்த்தோம்னா 330 ரூபாய் அதிகரித்து 1,20,943, வெள்ளி பார்த்தோம்னா 1,633 ரூபாய் அதிகரித்து 1,48,702, குரூடாயில் பார்த்தோம்னா 74 ரூபாய் அதிகரித்து 5,336 ஆகிக்கொண்டிருக்கிறது. மெயினா கமாடிட்டியை பொறுத்தவரையிலையும், அதுவும் மெயினா ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் பொறுத்தவரையிலையும் இப்போ கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா டைனமிக்ஸே சேஞ்ச் ஆகுது. ஸோ நிறைய பேர் இது 100% ஆகும், 0 ஆகும், 10% தான் இருக்கும் அப்படின்னு தேவையில்லாத மக்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தங்கமும் வெள்ளியும் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு உபயோகப்படுத்தப்படுவதால் நீங்க வாங்கினாலும் வாங்காட்டாலும் அதற்காக கமர்ஷியல் ஆக்டிவிட்டியில அது உபயோகப்படுத்துறதுனால அதற்கு தகுந்த அதனுடைய ரியாக்ஷன் இருக்கும். அப்படிங்கிறதுனால எவ்ரி டிப் பை அண்ட் செல் வில் பி த பெஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். மேலும் பிளாக் டீலை பொறுத்தவரை இந்த தினம் ஜொமேட்டோல பிளாக் டீல் நடந்துள்ளது. மேலும் இந்த தினம் நிப்டி ஃபியூச்சர் பார்த்தோம்னா வால்யூம் எபோவ் ஆவரேஜ், பேங்க் நிப்டி ஃபியூச்சரும் எபோவ் ஆவரேஜ் நடந்துள்ளது. இந்த தினம் பேங்க் நிப்டி ஃபியூச்சர் பார்த்தோம்னா 300 பாயிண்ட்டுக்கு மேல முடிவடைந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. காலையில 25,433 லோல ஓபன் ஆச்சு. பட் அதுல இருந்து பார்த்தோம்னா காலையிலேயே ஒரு 9:40 பார்த்தோம்னா 25,318.45 அப்படிங்கிற லோவை தொட்டது. அரௌண்ட் 25,325 தான் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலா இருந்தது. திருப்பி அதுல இருந்து ஏற ஆரம்பிச்சது 25,551 அப்படின்னு ஒரு 2 மணிக்கு முன்னாடி 1:45 டச் பண்ணினது. இன்னைக்கு ஹைக்கும் லோக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 223 புள்ளிகளுக்கு மேலே மார்க்கெட்ல வாலட்டிலிட்டியை பார்க்க முடியுது என்று சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம்னா இந்த US பாசிட்டிவ் நியூஸ் மார்க்கெட்ல ஒரு பையிங் ஆக்டிவிட்டியை கொடுத்தது என்று சொல்லலாம். நண்பர்களே, நாளை தினம் நம்முடைய சிறப்பு பதிவிலே நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரும் வாரம் எப்படி இருக்கும், என்ன செய்ய வேண்டும் என்ற புதிய யுக்திகளை பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.